அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீ ராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அனுபவம். இந்த அனுபவம் என்கிற ஒன்று மாத்திரமே நம்முடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடியது. எத்தனைதான் வார்த்தைகளால் ஒருவர் சொல்லி மற்றொருவர் கேட்டாலும் கூட அவரவர் தானே அந்த அனுபவத்தை அடையும் போதுதான் அதன் உண்மை விளங்க வரும். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்திலே சொல்கிறார், ஒரு தலைவாழை இழையை போட்டு ஒரு தலைவாழை இலை போட்டு 16 வகை பட்சணங்களையும் இனிப்பையும் பாயாசத்தையும் பரிமாறப்பட்ட அந்த உணவை விருந்தாக உட்கொண்டவனுக்கு மாத்திரமே உணவின் மகிமையும் சுவையும் புரியும். உண்டு முடித்து வெளியே எடுத்தறிந்த எச்சில் இலையை நக்கி பார்த்த நாய்க்கு அந்த உணவின் சுவை தெரியாது. அதுபோல யோகசாதன பயிற்சியை எத்தனைதான் ஒருவர் சொல்லி மற்றொருவர் கேட்டாலும் அவரவர் தத்தமது சொந்த அனுபவத்திலே அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதன் உண்மையான சுவை தெரியும் என்று சொல்லியிருந்தார். ஞானிகள் மகான்களுடைய நூட்கள் நமக்கு கைவிளக்காக இருக்கின்றன. ஆனால் நம்மை கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடிய வழிகாட்டிகள் அல்ல. வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் குருமார்கள் மாத்திரமே. குருமார்கள் ஒளி தேகத்தோடு இருந்தாலும் பருவுடல் கொண்டு இருந்தாலும் தன்னுடைய மாணாக்கர்களை தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த தவறுவதே இல்லை. சரியான தகுதியும் திறமையும் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் கைவிட்டதும் கிடையாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மை, நேர்மை, சத்தியம் தவறாது சிவகாருண்ய ஒழுக்கம் பேணி குருமார்களின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது மாத்திரம்தான். மற்றவற்றை குருமார்கள் பார்த்துக் கொள்வார்கள். இன்றைய பதிவிலே நல்ல நுணுக்கங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த கதையை அடிக்கடி ஆராய்ச்சி செய்து வந்தால் அநேக தத்துவங்கள் வெளிப்படும். இங்கே சொல்லப்பட்டவைகளும் இனி சொல்லப்போவதும் எல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்தால் அறியப்பட்டவைகள். மேலும் வெகுகாலம் ஜீவித்து இந்த நீண்ட ஆயுள் காலத்தில் அடிக்கடி ஆராய்ச்சி செய்து சாரமாய் கண்டவைகளும் ஆகும். ஆகையால் இவைகளை மனத்தில் வாங்கிக் கொண்டு நீயும் அடிக்கடி ஆராய்ச்சி செய்து வாழ்வாயாகில் ஜீவன் முக்தனாவதில் சந்தேகமில்லை. ஆனால் நான் சொல்வதிலேயே உனக்கு ஞானம் ஏற்படாது. உன் முயற்சியும் ஆராய்ச்சியும் தான் பிரதானம் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். வீதகவ்யன் தன்னுடைய சொந்த முயற்சியாலும் ஆத்ம விசாரணை செய்து வந்ததாலுமே பரமாத்மா ஆயினன். நீயும் அவ்விதம் சோகம், பயம், விசாரம் இன்றி ஆராய்ச்சி செய்த வண்ணம் கர்மங்களை செய்து வருவாயாக என்று ஸ்ரீராமருக்கு அறிவுறுத்துகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சுய விசாரணை என்பதே ஒருவருக்கு தூய ஞானத்தை கொடுக்கும். இது பற்றி நாம் பல சித்தர் பெருமக்கள் பாடல்களை வாசித்த வகையிலும் அனுபவத்தை கொண்டும் சொல்லி வருகிறோம். எத்துணைதான் ஒருவர் சொன்னாலும் சொன்னவர் சொன்னதையெல்லாம் அப்படியே ஏற்று நடக்க எவராலும் முடியாது. நானோ மற்ற எவரோ எதை சொன்னாலும் எல்லாவற்றையும் அப்படியே கேட்டு நடப்பதை தவிர்த்து விட வேண்டும். உங்கள் சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து உங்கள் மனம் ஒப்புக்கொள்ளக்கூடிய விடயத்தை மாத்திரமே உங்கள் ஆன்மா அனுமதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீராமருக்கும் நம்மை போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டதாலேயே இவ்விதமான வார்த்தைகளை இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார். நான் என்னதான் உனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நீயாகவே அவற்றை ஆராய்ந்து அறிந்தால் ஒழிய உனக்கு தூய ஞானம் கிடைக்காத ராமா என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். இது நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதுதான். ராமருக்கு குழப்பம் தீர்ந்தபாடில்லை. ராமன் மேலும் கேட்கிறார், ஜீவன் முக்தர்களாய் இருப்பவர்களுக்கு ஆகாயத்தில் சஞ்சரிப்பதும் இன்னும் இதர சித்திகளும் ஏற்படுவது உண்டோ என்று கேட்கிறார். வசிஷ்டர் சொல்கிறார், நீ சொல்லும் சித்திகள் எல்லாம் பதார்த்தங்களுக்கு இயற்கையால் ஏற்பட்ட தன்மை. சக்திகளையும் தழுவியே அடையப்படும். இத்தன்மைகளையும் சக்திகளையும் மீறியோ அல்லது விரோதித்தோ யாதொரு சித்தியும் அடையப்பட முடியாது. எவ்வித சித்தியும் இந்த கட்டுப்பாடுகளுக்கு அடங்கியே இருத்தல் வேண்டும். அபூர்வ பிரயத்தனத்தால் அடையப்படும் சித்திகள் வஸ்து, காலம், கிரியைகளை தழுவியே இருக்க வேண்டும். நீதிக்கு விரோதமாக பிரம்மா, விஷ்ணு, சிவனாலும் யாதொன்றும் செய்யத்தகாது. உதாரணமாக விஷம், மது இவ்விரண்டும் அதற்கு ஏற்ற பலனைத்தான் கொடுக்கும்.
ஏனெனில் அவ்வஸ்துக்களின் தன்மை அவ்விதம். அதே மாதிரி காலம், கிரியை, மந்திரம் இவைகளும் தங்களின் தன்மைக்கேற்ற பலன்களைத்தான் கொடுக்கும். இவ்வஸ்துக்களின் சக்திகளை தவிர்த்து வேறு சித்திகளை அடைவது முடியாத காரியம். ஆனால் ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்களுக்கு இவ்வித சித்திகளை அடையும் நோக்கமும் கருத்தும் கிடையாது. வஸ்துக்களின் மேல் சிந்தையும் ஆசையும் சென்றால் ஜீவனுக்கு முக்தி ஏது? எல்லாவற்றிலும் மேலான ஆத்மத்தில் தங்கள் நோக்கத்தை செலுத்தியவர்கள் இந்த கேவல சித்திகளை குறித்து ஒருபோதும் சிந்தியார்கள். தேவை என்பதையே அறியாத நித்திய திருப்தர்களுக்கு சித்திகளை குறித்த நோக்கம் எவ்விதம் ஏற்படும்? நம்மில் பலருக்கும் இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய வினாவுக்கான விடை இன்று யோக வாசிஷ்டத்தின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. சித்தர்கள் என்றால் யார்? அசாதாரணமான பல காரியங்களை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் ஆகாயத்தில் பறப்பார்கள், நெருப்பிலே நடப்பார்கள், நீரிலே மிதப்பார்கள், இன்னும் பல காரியங்களை செய்வார்கள். நின்றபடியே தென்னை மரத்திலிருந்து தேங்காயை பறித்து உண்பார்கள். இவைதான் சித்தர்களுக்கான தகுதி என்று நாம் புரிந்திருக்கிறோம். இதை பற்றித்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஞானிகள், மகான்கள் என்பவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று புரிந்து கொண்டு விட்டீர்கள். உயர்ந்த நிலையில இருப்பவர்களுக்கு அற்ப மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக சித்துக்களை செய்ய வேண்டிய அவசியம் எதற்காக ஏற்பட வேண்டும் என்று கேட்கிறார். மிகவும் சரியான வாதமாக, சரியான வினாவாகவே இது இருக்கிறது. ஆம், நிறைஞானியாக சகலத்தையும் கடந்திருப்பவர்கள் மனிதர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக சித்துக்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? அது அவசியம் இல்லை என்பது வசிஷ்டருடைய கூற்றாக இருக்கிறது. பகவான் ஸ்ரீராமர் கேட்ட கேள்விக்கு வசிஷ்டர் சொன்ன பதில் சரியான பதிலடியாகவே இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதை போன்ற ஒரு நிலை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ஏற்பட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு இருந்த சில சீடர்கள், சுவாமி, மற்றவர்களெல்லாம் நிறைய சித்துக்களை செய்கிறார்கள், நீங்கள் இதுவரையிலும் எதையும் செய்யவில்லையே என்று கேட்டார்களாம். அப்படியா, நான் காளிமாதாவிடம் கேட்டுச் சொல்லுகிறேன் என்று தியானத்திலே இருந்து அன்னை காளிமாதாவிடம் சித்துக்களை பற்றி கேட்கிறார்கள், அதை பற்றி எனக்கு காட்டிக்கொடு என்று கேட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தியானத்திலே ஒரு காட்சி விரிந்தது. அந்த பிராந்தியத்திலேயே மிகவும் முதிய வயதுள்ள தாசி ஒருவள் மலம் கழித்த காட்சியை பின்புறம் இருந்து பார்ப்பதை போன்ற ஒரு காட்சி வந்து மறைந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேகமாக தலையை உதறியபடியாக மாணாக்கரிடம் சொன்னார், அருமை மக்களே, இப்படி ஒரு காட்சி வந்தது. நீங்கள் கேட்ட சித்துக்கள் இந்த காட்சிக்கு சமம். மிகவும் அருவருக்கத்தக்கது. சித்துக்கள் என்பது தேவையில்லாதவை என்று குறிப்பிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆற்றலும் அவருடைய பாவக சமாதியும் அவருடைய ஆசியின் காரணமாக சுவாமி விவேகானந்தர் பெற்ற பெரும் பேரையும் இன்றளவும் ராமகிருஷ்ண தபோவனம், ராமகிருஷ்ண மடம் துல்லியமாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நிறைநிலையை அடைந்திருந்த ஞானி என்பவரை மனிதர்கள் தங்களுடைய கண்களை கொண்டு அளவுகோல் அளத்து பார்க்க முடியாது. ஒருவரை பார்த்து இவர் பெரிய ஞானி, இவர் சித்தாட்டத்தை செய்கிறார், இவர்தான் உயர்ந்தவர் என்று மனிதர்கள் கருதி இருந்தால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள். வெளியிலே பார்ப்பதற்கு எந்தவிதமான அடிப்படையும் இல்லாத சாமானியர்களாக காணப்படக்கூடியவர்களுக்குள்ளே எண்ணற்ற மகிமைகள் மறைந்திருக்கும். அதை வெளிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை, அல்லது அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அவர்கள் சுதந்தபடியாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கு மேலும் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல முடியும். ராமாயணத்திலே ஒரு நிகழ்ச்சி. ஹனுமன் சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக கடல் கடந்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். சமுத்திரத்தை பார்த்து இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்று தெரியாமல் குழம்பி நின்றார். அப்போது அவருடன் இருந்தவர்கள், ராமா, உன்னுடைய ஆற்றலை நீ உணராமல் இருக்கிறாய். நீ நினைத்தால் இந்த சமுத்திரத்தை மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை எல்லாம் ஒரு வினாடியிலே சுற்றி வந்துவிட முடியும். நீ வாயுபுத்திரன், காற்றோடு காற்றாக கலந்து உன்னால் பயணிக்க முடியும். வாயு என்பது உன் தந்தை என்கிற காரணத்தால் காற்றலையிலே சுலபமாக உன்னால் பயணிக்க முடியும் என்று எடுத்துச் சொல்லி அனுமன் மறந்திருந்த அனுமனுடைய ஆற்றல்களை அவருக்கு புரியப்படுத்தினார்கள். இந்த ஆற்றல் அனுமனுக்குள்ளே இருந்தும்
அது ஏன் மறைந்திருந்தது என்பதற்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஹனுமன் சிறுபிள்ளையாக இருந்தபோது ஆகாயத்திலே தகத்தகாயமாக மின்னிக் கொண்டிருந்த கதிரவனை பார்த்து, இது ஏதோ வித்தியாசமான பழம் போலும் என்று கருதி சூரியனை பிடித்து விழுங்க எத்தனித்து ஆகாயத்திலே பறந்து சென்றார். அனுமன் எங்கே தன்னை விழுங்கி விடுவாரோ என்று பயந்து சூரியன் தேவேந்திரனிடம் சென்று தஞ்சமடைந்தான். இது போன்ற தவறுகளை செய்த காரணத்தால் ஆகாயத்திலே பறக்க முடியும் என்பது அவசியம் ஏற்பட்டால் ஒழிய உனக்கு நினைவிலே வராது என்று ஒரு சாபம் கிடைத்ததாகவும், அதற்கு பிறகு அனுமன் ஆகாயத்திலே பறக்கவில்லை என்றும் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது. இங்கே நாம் இதை கதையாக வைத்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்குள்ளே என்ன ஆற்றல் மறைந்திருக்கிறது என்பது அவரே நேரடியாக அதை செய்யும் வரையிலும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியாது. கோழியை பார்க்கிறோம். தரையிலே குஞ்சுகளோடு கெக்கரித்தபடியாக குஞ்சுகளுக்கு இரை தேடி பயணிக்கக்கூடிய கோழி பருந்து வல்லூறு முதலியவை தன் குஞ்சை தூக்க வரும்போது ஆகாயத்திலே எவ்வி பறந்து அவற்றோடு சண்டையிட்டு தன் குஞ்சுகளை காப்பாற்றிக் கொள்ளுகிறது. தரையிலே நடந்து கொண்டிருந்த வரையிலும் இத்தனை உயரத்திற்கு பறக்க முடியுமா என்பது தெரியாது. ஆனால் ஆபத்து வந்தபோது கோழியால் ஆகாயத்திலே எழும்பி பறக்க முடிகிறது. நாமும் அப்படித்தான். நமக்கு அந்த நிலை நமக்குள்ளேயே இருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கிறது. தேவைப்படும் போது ஞானிகள் மகான்களின் ஆசியாலும் பராபரத்தின் சிந்தனையாலும் நமக்கு அவை தெரிய வரும். எனவே நமக்குள்ளே ஆற்றல் இல்லை என்று எவரும் மனதை கலங்கச் செய்து கொள்ள வேண்டாம். எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. காலம் வரும்போது அது வெளிப்படும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.